இன்றைய தினமும் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை துர்க்கையம்பாள் ஆலயத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். மங்களமங்கையர் குங்குமம் காத்திடும் சங்கரி சாம்பவி துர்க்கையளே. இவ்வாலயம் 250 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த ஆலயமாக கொள்ளப்படுகின்றது. நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்திலேயே முதல் உருவான துர்க்கையம்மன் கோவில் இந்த கோயில்தான். தவத்திரு யோகசுவாமி போன்ற மகான்கள் இங்கே வந்து தியானத்தில் இருக்கிற வழக்கமும் இருந்திருக்கிறது. 1982ஆம் ஆண்டு இங்கே துர்காபுரம் மகளிர் இல்லம் என்ற ஒரு இல்லம் ஸ்தாபிக்கப்பட்டு ஆதரவற்ற பெண் பிள்ளைகளை வளர்க்கின்ற ஒரு ஆலயமாக வளர்ச்சி பெற்றது. அது மட்டுமல்ல, வைத்தியசாலை, நோயாளிகள், ஏழை மாணவர்களுக்கு மாதாந்தம் உதவுகின்ற ஒரு பண்பாடு இந்த ஆலயத்திலே இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் மாதப்பிறப்பில் அன்று சங்கராந்தி தீர்த்தம் இந்த துர்கா புஷ்கரணி தீர்த்த தடாகத்திலே நடைபெறும். இது ஒரு தனித்துவமான கோயிலாக விளங்குகிறது. 12 திருமுறை நூல்கள் இந்த ஆலயம் வெளியிட்டிருக்கிறது. எங்கள் தேவஸ்தானத்துக்கு சிவாச்சாரியர்களுக்கும் இங்கே இருப்பிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. திருமண மண்டபம் இருக்கிறது, அன்னசத்திரம் இருக்கிறது, யாத்திரிகர் விடுதி இருக்கிறது, சிவாச்சாரிய மடம், திருமுறை மடம், 2 இல்லம், சிறுவர்களுக்கான இல்லம், பெரிய பிள்ளைகளுக்கான இல்லம் இருக்கிறது. நல்லூர் கந்தசுவாமி கோயில் மேற்கு வீதியிலே துர்கா மணி மண்டபம் என்ற ஒரு மண்டபம் இந்த கோயிலுக்கு சொந்தமாக இருக்கிறது. வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு தீப குங்குமம் காத்திடும் சங்கரி சாம்பவி துர்க்கையளே. சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும் அம்பிகை ஈஸ்வரி துர்க்கையளே. உலக புகழ் பெற்று விளங்கும் இந்த திருத்தலத்திற்கு எந்த ஒரு இன மத பேதமும் இன்றி சாதாரணமாக ஒரு மனிதனுடைய அனைத்து விழுமியங்களையும் உடையவர்கள் இந்த ஆலயத்தில் வந்து தரிசிக்கலாம். அதை விட இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கின்ற ஸ்ரீ துர்காதேவி அம்பாள் சகல வல்லமைகள் படைத்தவளாகவும் வேண்டியவற்றை வேண்டியாங்கு பக்தர்களுக்கு வாரி அள்ளி வழங்குபவளாகவும் விளங்குகிறாள். இப்படி இருக்கிறதால ஒரு தாயை தேடி ஓடும் கன்றுக்குட்டியை போல இந்த அன்னியை தேடி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இப்படி பல பெருமைகளை படைத்த இந்த சக்தியானவள் பல அம்சங்களை உடையவளாக விளங்குகிறாள். அதாவது யார் யார் எப்படி விரும்புகின்றார்களோ அவர்களுக்குரிய முறையில் காட்சி கொடுக்கிறாள். இப்படி இந்த ஆலயத்திலே எழுந்தருளி இருக்கின்ற அகிலாண்ட நாயகியான அன்னை பராசக்தியின் துர்கா திருக்கோலம் இந்த உலகத்திலே இருக்கின்ற மக்களை வாழ்வாங்கு வாழ வைக்கும் சக்தி உடையதாக கருதப்படுகிறது. இவ்வாலயம் 250 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த ஆலயமாக கொள்ளப்படுகின்றது. இங்கு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ துர்காதேவி சகல வல்லமை படைத்தவளாக வேண்டியவற்றை வேண்டியாங்கு பக்தர்களுக்கு வாரி அள்ளி கொடுப்பவளாக விளங்குகின்றாள். சகல பெருமைகளையும் படைத்த இந்த சக்தியானவள் பல அம்சங்களை உடையவளாக காணப்படுகின்றாள். அதாவது எங்கும் நிறைந்தவளாக காணப்படும் போது பூரணி என்றும், சக்தி நிறைந்தவளாய் சகல வல்லமையும் கொண்டவளாக விளங்கும் போது ராஜேஸ்வரி என்றும் துதிக்கப்படுகின்றாள்.
காலஸ்வரூபிணியாகும் போது காளியாகின்றாள், வித்தையின் வடிவமாகும் போது சரஸ்வதியாகின்றாள். பொறுத்தவரையில் பல வரலாறுகள் காணப்படுகின்றன. அதிலும் நாங்கள் அறியக்கூடியதாக எங்களுடைய ஈழத்திருநாட்டிலிருந்து ஒரு அவருடைய சிறப்பினால் இந்த ஆலயம் மெல்ல மெல்ல வளர்ச்சி பெற்றது. மாவட்டபுரம் கந்த சுவாமியார் வருடத்தில் ஒரு நாள் மானம்பூ உற்சவத்தின் போது பற்றை காடாக இருந்த இந்த ஆலய சூழலுக்கு வருகை தந்து இந்த துர்க்கியம்பாளுக்கு முன்னாலே இளைப்பாரி வாளை வெட்டி செல்லுகின்ற வழக்கம் இருந்தது. தவத்திரு யோக சுவாமி போன்ற மகான்கள் இங்கே வந்து தியானத்தில் இருக்கிற வழக்கமும் இருந்திருக்கிறது. ஆயிரத்தி 1950 பின்பு சிறிய கோயிலை ஒரு நிர்வாக சபை அமைக்கப்பட்டு தர்மஹத்தா சபை என்ற பெயரிலே அந்த சிறிய கோயிலை கல்லால் கட்டத் தொடங்கினார்கள். 1965 ஆண்டு தர்மஹத்தா சபை ஒரு நிர்வாக சபையை அமைத்து இந்த கிராமத்தில் இருந்த ஒரு கல்விமான் தியாகராஜா என்ற அறிஞருடைய தலைமையிலே மகாஜனா கல்லூரியினுடைய முன்னாள் அதிபர் ஜெயரட்னம் மற்றும் சில பிரமுகர்கள் RN சிவபிரகாசம் போன்றவர்களை நிர்வாகத்தில் இணைத்து கோயில் கட்டுமானத்தை தொடங்கினார்கள். அந்த வேளையிலே 1958 ஆண்டு கலவரத்தோடு கொழும்பிலே ஆசிரியராக இருந்த அன்னை சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்கள் தெல்லிப்பளை யூனியன் கல்லூரிக்கு ஆசிரியராக மாற்றலாகி வந்தார்கள். அம்மா அவர்கள் சிறந்த ஆத்மீக சிந்தனையோடு வளர்ந்தவர். இலங்கை வானொலியிலும் கொழும்பு விவேகானந்தா போன்ற சபைகளிலும் சொற்பொழிவாற்ற தொடங்கி கொழும்பிலே பிரபல்யம் பெற்றவர். அவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்தவுடன் அம்மையாருடைய சேவையை மதித்து இந்த நிர்வாக சபையிலே ஒரு அங்கத்தவராக சேர்த்து கொண்டார். பின்பு அம்மாவை இந்த ஆலயத்தினுடைய தனாதிகாரியாக நியமித்து கோயில் திருப்பணி விரிவடைந்தது. அம்மையார் அவர்கள் சிறந்த நற்சிந்தனைகளை இந்த கோயிலே வழங்கி இந்த கோயில் பிரபல்யம் பெற்றது. பின்பு அதிபர் ஜெயரட்னம் அவர்கள் தலைவராகவும் அம்மா தனாதிகாரியாகவும் இருந்து கோயில் திருப்பணிகளை செய்து கொண்டிருக்கிற போது திடீரென்று இளைப்பாறிய அதிபர் ஜெயரட்னம் அவர்கள் காலமானதை தொடர்ந்து அம்மையார் அவர்களை இந்த ஆலயத்தினுடைய தலைவராக நியமித்தார்கள். சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேல் அவர்கள் தலைவராக இருந்து இந்த ராஜகோபுரம், இந்த ரத உற்சவம் மற்றும் தன்னுடைய சொந்த செலவிலே இந்த மடாலயம் எல்லாவற்றையும் அம்மா அவர்கள் கட்டினார். 2008 ஆண்டு சிவத்தமிழ் செல்வி அவர்கள் இறைவதம் அடைந்த பின்பு அன்று தொடக்கம் சிறியேன் இந்த ஆலயத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று இன்று வரை இந்த ஆலயத்தினுடைய நிர்வாக சபையினுடைய தலைவராக இருக்கிறது. இந்த ஆலயம் சிவத்தமிழ் செல்வியருடைய தலைமையிலே ஒரு சமுதாய பணி செய்கின்ற ஆலயமாக சிறப்பு பெற்று 1982 ஆண்டு இங்கே துர்காபுரம் மகளிர் இல்லம் என்ற ஒரு இல்லம் ஸ்தாபிக்கப்பட்டு ஆதரவற்ற பெண் பிள்ளைகளை வளர்க்கின்ற ஒரு ஆலயமாக வளர்ச்சி பெற்றது. அது மட்டுமல்ல, வைத்தியசாலை, நோயாளிகள், ஏழை மாணவர்களுக்கு மாதாந்தம் உதவுகின்ற ஒரு பண்பாடு இந்த ஆலயத்திலே இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த ஆலயம் மிகப்பெரிய விஸ்தீரணங்களோடு சிறப்பாக 4 திசையும் கோபுரமும், சென்ற ஆண்டு 22 ஆண்டு தலைவாசல் கோபுரம் என்று பெருந்தெருவிலே ஒரு கோபுரமும் இப்பொழுது கட்டப்பட்டிருக்கிறது. 5 கோபுரங்களோடு கோயில் காட்சியளிக்கிறது.
இங்கே இருக்கின்ற மணிக்கூட்டு கோபுரம் இங்கிலாந்தில் இருக்கின்ற அன்பர்கள் இந்த மணியை அங்கே உருவாக்கி 1200 கிலோ எடையுடைய இந்த மணி 2011ஆம் ஆண்டு கும்பாபிஷேகத்தின் போது கப்பலிலே அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு கதிர்காமரால் ஸ்தாபனம் செய்யப்பட்ட துர்க்கா யந்திர வழிபாடு ஆன்மார்த்த வழிபாடாகவே ஆரம்பத்தில் காணப்பட்டது. ஆனால் தற்காலத்தில் அழகிய தேவஸ்தானமாகி கோபுரமும் அலங்கார வளைவும் கொண்ட நுழைவாயிலுடன் தெப்பக்குளம் அமைந்து எழிலுக்கு எழிலூட்டும் அருள்மிகு சக்தி ஆலயமாக இந்த தெல்லிப்பளை துர்காதேவி அம்பாள் ஆலயம் விளங்குகின்றது. ஆன்மார்த்த வழிபாட்டு முறையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆலயம் தற்காலத்தில் ஆகம முறைப்படி நடைபெறும் வழிபாட்டு முறைகளை கொண்ட பரார்த்த பூசைக்குரிய தேவஸ்தானமாக மாற்றம் பெற்றுள்ளது. இந்த தேவஸ்தானத்தை பொறுத்தவரையில் தினமும் 5 நேர பூஜை வழிபாடுகள் இடம்பெறுகின்றன. அதைவிட ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெறுகின்றன. இவ்வாறான மகத்துவங்களை கொண்ட துர்காதேவி வழிபாடு தெல்லிப்பளையில் சிறப்பு பெற்று காணப்படுகின்றது. இந்த ஆலயத்தில் 1968ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட மகோற்சவம் மிகவும் முக்கியமானது. ஆவணி மாத வளர்பிறை பூரண நட்சத்திரத்தில் ஆரம்பமாகி திருவோணத்தில் தீர்த்த விழாவோடு நிறைவு பெறும். இந்த ஆலயம் பொதுமக்கள் ஆலயமாக விளங்குவதற்கு எடுத்துக்காட்டாக கொடியேற்ற திருவிழா பொதுமக்களின் உபயமாக இடம்பெறுகிறது. 12 தினங்கள் மிக விமர்சையாக நடைபெறும் திருவிழாவை காண நாட்டின் பல பாகத்திலிருந்தும் மக்கள் இங்கு ஒன்று கூடுவார். அன்னபூரணி மண்டபம் மகோற்சவ காலங்களில் அன்னம் பாலிக்கும் மண்டபமாக காட்சியளிக்கின்றது. இந்த ஆலயத்திலே
தேவஸ்தானம் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தை அடிப்படையாக தீர்த்த உற்சவத்தை கொண்டு 12 தினங்கள் கொடியேறி திருவிழா நடைபெறும். குடாநாட்டிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இங்கே வருவார்கள். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை இந்த ஆலயத்திலே சிறப்பு வழிபாடு, மாலையிலே ராகு கால பூசை வழிபாடு என்று பெருந்திரளான பக்தர்கள் நேர்த்தி செய்து இங்கே வருவார்கள். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இங்கே அன்னதானம் வழங்கப்படுகிறது. அன்னசத்திரம் என்ற இந்த அன்னதான மண்டபத்திலே அன்னதானம் வழங்கப்படுகிறது. அதைவிட இப்பொழுது நாங்கள் துர்காதேவி வீட்டு திட்டம் என்று 9 வீடுகள் கட்டி எங்களுடைய இல்லத்திலே வளர்ந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறோம். அவர்கள் திருமணமான பின்பு அந்த வீடுகளிலே வசிக்கிறார்கள். எங்கள் தேவஸ்தானத்துக்கு சிவாச்சாரியர்களுக்கும் இங்கே இருப்பிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. திருமண மண்டபம் இருக்கிறது, அன்னசத்திரம் இருக்கிறது, யாத்திரிகர் விடுதி இருக்கிறது, சிவாச்சாரிய மடம், திருமுற மடம், 2 இல்லம், சிறுவர்களுக்கான இல்லம், பெரிய பிள்ளைகளுக்கான இல்லம் இருக்கிறது. நல்லூரிலே நல்லூர் கந்தசுவாமி கோயில் மேற்கு வீதியிலே துர்கா மணி மண்டபம் என்ற ஒரு மண்டபம் இந்த கோயிலுக்கு சொந்தமாக இருக்கிறது. இதைவிட பல நல்ல காரியங்களை அடியவர்கள் தருகின்ற காணிக்கையிலே செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயம் இன்றைக்கு இந்த நாட்டிலே சர்வதேசம் அறிந்த ஒரு பெருங்கோயிலாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இந்த தாமரை தடாகம் பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தெல்லிப்பளை துர்க்கை அம்பாளின் தங்க ஆபரணங்கள் கொள்ளையர்களால் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. அந்த சமயத்தில் பக்த கோடிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நேர்த்திகள் வைக்கின்றார்கள். இந்த கொள்ளையடிக்கப்பட்ட இந்த தங்க ஆபரணங்கள் எல்லாம் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி வைத்ததற்கு பிறகு இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த தெல்லிப்பளை துர்க்கை அம்பாளினுடைய அந்த கொள்ளையடிக்கப்பட்ட அந்த நகைகள் எல்லாம் மீண்டும் கிடைக்கப்பெற்றது. அதாவது இந்த தாமரை தடாகம் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல தான் இந்த நகைகள் எல்லாம் தங்க ஆபரணங்கள் எல்லாம் கிடைக்க பெற்றிருந்ததாம். அதை நினைவு கூறும் முகமாகத்தான் தற்பொழுது இந்த தாமரை தடாகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திருத்தலமானது மிகவும் அதிசயம் மிகுந்த திருத்தலமாக விளங்குகின்றது. அதாவது இந்த ஆலயத்தின் துப்பாக்கி முனையிலே
தல விருட்சம் இலுப்ப மரம். ஏனென்றால் இலுப்ப மரத்துக்கு கீழே தான் முதல் இயந்திரத்தை வைத்து கதிர்ராமர் என்கிற சித்தர் இந்த ஆலயத்தை ஆரம்பித்தார்கள். இந்த ஆலயம் ஒரு அதிசயமான கோயில். என்னவென்றால் இந்த கோயிலே துப்பாக்கி முனையிலே கோயிலுடைய ஆபரணங்கள் அத்தனையும் ஒரு கூட்டம் கொள்ளையடித்தார்கள். மக்கள் எல்லாம் கவலைப்பட்டு மிகவும் நேர்த்திகள் வைத்தபோது சில மாத இடைவெளிக்கு பின்பு ஆலயத்தினுடைய தெற்கு வீதியிலே அவ்வளவு ஆபரணங்களையும் முடிச்சாக கொண்டு வந்து போட்டார்கள். அந்த ஆபரணங்கள் போட்ட இடத்திலே தெல்லிப்பளை இந்து இளைஞர் சங்கம் ஒரு தாமரை தடாகத்தை கட்டியிருக்கிறார். இந்த தெல்லிப்பள்ளி துர்க்கியம்மன் ஆலயமானது வெறும் அர்ச்சனை கூடங்களாகவும் பொது நிசிறந்த பணியாக கொள்ளப்படுவது துர்கா இல்ல பணியாகும். இந்த இல்லம் 1982 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த இல்லம் ஆரம்ப காலத்தில் ஒரு சிறிய கொட்டிலாக இருந்து 5 வயதிற்கு மேற்பட்ட சிறுமிகளை வைத்து ஆதரித்து பராமரித்து வந்தார்கள். ஆனால் தற்காலத்தை பொறுத்தவரையில் நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை வைத்து ஒரு அளவான மண்டபகமாக அமைத்து அந்த பிள்ளைகளை வைத்து ஆதரித்து வருகின்றார்கள். இதிலையும் வெளிமாவட்டத்தைச் சேர்ந்த பிள்ளைகளும் இதில் உள்ளடங்குகிறார்கள். அதாவது தாய் தந்தை இல்லாமல் அனாதரவாக இருப்பவர்,
இவ்வாறான மகத்துவங்களை கொண்ட துர்காதேவி வழிபாடு தெல்லிப்பளையில் சிறப்புற்று காணப்படுகின்றது. இவ்வளவு பெருமைகள் பொருந்திய ஸ்ரீ தெல்லிப்பளை துர்காதேவி அம்பாள் ஆலயத்தின் மகோற்சவத்தின் போது குடா நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடுவார். இவ்வாறாக தெல்லிப்பளை ஸ்ரீ துர்காதேவி அம்பாள் ஆலயம் பல்வேறு வகையிலும் சிறப்பு பெற்று வரும் பூசைகளையும் விழாக்களையும் நடத்துகின்ற ஆலயமாக காணப்படாது மக்கள் ஆலயமாக சிறந்து விளங்குகின்றமை ஒரு பெருமைக்குரிய விடயம் என்றே கூறலாம். உறவுகளாகிய நீங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை துர்க்கையம்பாள் ஆலயத்தை பார்த்திருப்பீர்கள். குறிப்பாக இந்த ஆலயத்தினுடைய பழமை வாய்ந்த விடயங்களாக இருக்கட்டும், புதுமையான விடயங்களாக இருக்கட்டும், ஏன் உங்களுக்கு தெரியாத பல்வேறுபட்ட விடயங்களையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தொகுத்து தந்திருந்தோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மற்றொரு தீப தரிசனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் நோமிகா. நன்றி, வணக்கம் நேர்களே.